வீட்டில் இருக்க தென்னை மரத்தில் ஒரு அணில் இருக்குது. குட்டிகளோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தென்னம்பிஞ்சு, கொய்யா மரத்தில் இருக்கிற காய் இதெல்லாம் கடித்து சாப்பிட்டுட்டு அதை பாட்டு சுற்றிட்டு கிடந்தது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து மழை பெஞ்சது. அந்த டயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் சாதம் வச்சு பழக்கி விட்டேன். அப்புறம் அப்படியே டெய்லி வைக்க ஆரம்பித்தேன். அது வந்து சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. சாதம், இட்லி, தோசை அப்படின்னு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சேன். அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஓடிட்டு இருந்தது. இப்போது 4-5 மாதம் ஆயிடுச்சு. அதோட உருவம் பார்த்திங்கன்னா முன்னை விட இப்போ வந்து ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. நான் கண் வைக்கல சொல்கிறேன், நல்லா குண்டாயிடுச்சு. அதோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் கதவை லேசாக திறந்தாலே ஒரு செகண்டில் விறுவிறுன்னு ஏறி மரத்து உச்சியில் போய் உட்காந்துக்கும். இப்போது அப்படி கிடையாது. அதால் ஓட முடியல. மெதுவாக தான் நடந்து போகுது, மெதுவாக தான் இறங்கி வருது. எனக்கு ஒரு டவுட்டு, அதோட இயல்புத்தன்மை மாறினதுக்கு நாம் தான் காரணமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அது பாட்டுக்கு பழமும் கொட்டைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கு போட்டு அதோட இயல்புத்தன்மையை கெடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. சரிதானே? அதே மாதிரி தான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறவனை கோபப்படுத்துகிறதும், ஆசையே இல்லாமல் இருக்கிறவனை ஆசையை தூண்டி விடுறதும், ஒரு இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கவனை அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு டைவர்ட் பண்ணுறதும் தப்பு தானே. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.